நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நெய் நம்ம கைக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோத்தை குத்திட்டு செய்யணும். அப்படியே மொழன்னு பாருங்க எப்படி ஓட்டுறது பாருங்க. நெய் அந்த மாதிரி செஞ்சாதான் ரவா லட்டு நல்லா இருக்கும். இதுக்கு பேர் ரவா லட்டு இல்லை, நெய் லட்டு. யா, அதான் நானும் சொல்ல வந்தேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மெஷரிங் கப்பால் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து நல்லா நரன்னு பெரிய ரவையாக தான் இருக்குது. எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் எப்படி இருந்தாலும் ரவை பரவாயில்ல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டு அடுப்பு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாத வறுத்துக்கணும். ரவை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. ஒரு 5 to 7 நிமிஷம் போல் இதை வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம்.